ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதமேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் பயிற்சி 8.2ல் மூன்றாவது கணக்கு பார்க்கலாம். எஃப் என்ற சார்பிற்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ் டெல் எக்ஸ் மதிப்புகளுக்கு டெல் எஃப் மற்றும் டிஎஃப்ஐ கண்டுபிடிக்கணும். மேலும் அதோட ரெண்டு வேல்யூவையும் ஒப்பிடணும். ஓகேங்களா? இதில் ரெண்டு பார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயருங்களா. அப்போ இதை எக்ஸை பொறுத்து வகையிட்டா டிஎஃப் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். அண்டு என்ன பண்ணணும், பவரில் இருந்து 1 குறைக்கணுங்களா. குறைச்சா என்ன வரும், 2ன்னு வந்துருங்களா. 3 மைனஸ் 1 2ன்னு வந்துடும். அடுத்தது மைனஸ் 2 இருக்குது. இங்கே பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துருங்களா. அப்போது இங்கே பெருக்கல் முன்னாடி வந்துடும். பவர்லேருந்து 1 குறைக்கணும். 1 குறைச்சா 1ன்னு வரும். ஓகேங்களா? அப்போது இது எப்படி எழுதலான்னா, டிஎஃப் ஈக்குவல் டு இது என்ன பண்ணலாம், 3x ஸ்கொயர் மைனஸ் 2 4 எக்ஸுங்களா. இந்த எக்ஸ் வந்து இங்கே பெருக்கல்ல வந்துடும். ஓகேங்களா? டிஎஃபோட மதிப்பு இந்த மாதிரி எழுதிக்கலாங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நமக்கு டிஎஃப்பை கண்டுபிடிக்கணும். டிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டெல்எஃப்பை கண்டுபிடிக்கணும். டெல்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா, எஃப் மைனஸ் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டெல் எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகேங்களா? இதுதான் வந்து டெல் எஃபோட ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணணுன்னா, நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. என்னது, எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ப்ளஸ் டெல் எக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டோட மதிப்புமே 0.5ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ டெல் எக்ஸோட மதிப்பு 0.5 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு 2ங்களா, 2. ஓகேங்களா? இப்போது இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 2.5ன்னு வந்துருங்களா. ரெண்டையும் 0.5 கூட்டினா 2.5ன்னு வந்துடும். என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் ரெண்டையும் 0.5 கூட்டும் போது 2.5ன்னு வரும். மைனஸ் ஓகேங்களா, எஃப் ஆஃப் 2ங்களா. இப்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 3x ஸ்கொயர் மைனஸ் 2xங்களா. சாரி, எக்ஸ் க்யூப்னு நினைக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னென்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 2x ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், 2.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ போடலாங்களா. எஃப் ஆஃப் 2.5னா என்ன பண்ணணும், எக்ஸ் க்யூபோட மதிப்பு 2.5 க்யூபு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், 2.5 ஸ்கொயரு மைனஸ் எஃப் ஆஃப் 2ங்களா. அப்போது எக்ஸுக்கிற தவிர 2 க்யூபு மைனஸ் என்ன பண்ணணும், 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்படி எழுதிக்கலாங்களா. நெக்ஸ்ட்டு 2.5 3 முறை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, ஸ்கொயர் பண்ணால் நமக்கு புள்ளியில் இருக்கிறதுனால ரொம்ப லென்த்தியாக வருங்களா. அப்போது இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 5/2ன்னு எழுதலாங்களா. இந்த 2.5 5/2ன்னு எழுதிக்கலாம். இது வகுத்தா என்ன கிடைக்கும், 2.5 தான் கிடைக்கும். மைனஸ் 2 இன்ட்டு 5/2 ஸ்கொயர் மைனஸ் இதை எப்படி எழுதலாம், 2 க்யூப் எத்தனை வரும், 4, அதாவது 2 4 4 2 8ங்களா. 8 மைனஸ் இது 2 ஸ்கொயர் வந்து 4 4 2 8. அப்போது 8 மைனஸ் 8 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை க்யூப் பண்ணால் என்ன வரும், 5 25 25 5 125ங்களா. டிவைடட் பை 2 க்யூப் பண்ணால் 8 மைனஸ் 2 இருக்குது. இங்கே 5 ஸ்கொயர் பண்ணோமா 25 25 இன்ட்டு 2 50ங்களா. டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் இங்கே வந்து 0 இருக்கிறதுனால இங்கே எதுவும் போட தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பகுதியில் 8 இருக்குங்களா. இதோட எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 8 தான் கிடைக்குங்களா. அப்போ மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கணுங்களா. அப்போ இங்கே 8 கிடச்சிரும். அப்போ எல்சிஎம் 8 125 மைனஸ் இங்கே வந்து 2ஆல் பெருக்கணும் என்ன கிடைக்கும், 50 100ங்களா. அப்போது 125லேருந்து 100 கழிச்சோமா நமக்கு 25ன்னு கிடைக்கும். 8ஆல் வகுக்கணும். வகுத்தா என்ன கிடைக்கும், 3 8 24ங்களா. 3 8 24, ரிமைனிங் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா 4 8 8
ரிமைனிங் 2 இருக்கும். மறுபடியும் 0 சேர்த்துனா 2 8 16ங்களா? 2 8 16னா ரிமைனிங் 4 இருக்கும். 2 8 16. அது 0 சேர்த்துனா I 8 40. அப்போது நமக்கு டெல் எஃப்போட மதிப்பு 3.125ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு வந்து இதில் இருக்கிற ரெண்டையும் ஒப்பிட சொல்கிறாங்க. ஒப்பிடணுன்னா என்ன பண்ணணும்? அதாவது டெல் எஃப்லேருந்து டிஎஃப்பை மைனஸ் பண்ணணும். டிஎஃப் டெல் எஃப்போட மதிப்பை ஒப்பிட சொல்லியிருக்காங்க. நம்ம டிஎஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிஎஃப்ன்னா நம்ம வேல்யூவை பிரதியிடவே இல்லை. அப்போது எக்ஸுக்கு பதிலாக இதுதான் டிஎஃப்ங்களா? இங்கே வந்து 3 எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 2ங்களா? 2 ஸ்கொயரு மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2. அடுத்தது டிஎக்ஸோட மதிப்பு 0.5ங்களா? இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? 0.5ஆல் பெருக்கணுங்களா? இப்போ இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2 4ங்களா? 12 12 மைனஸ் 8ங்களா? 8 இன்ட்டு 0.5. நெக்ஸ்ட்டு 12ல் 8 கழிச்சோமா 4 4 இன்ட்டு 0.5ங்களா? அப்போது 20 20ங்கும் போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோமா 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போது நமக்கு டிஎஃப்போட மதிப்பு 2. இப்போ 2 வேல்யூவும் நம்ம ஒப்பிட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது டெல் எஃப் டிஎஃப்ஐ காண்க மேலும் ஒப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. டெல் எஃப் டிஎஃப்போட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையும் எப்படி ஒப்பிடணும்னா டிஎஃப்போட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் ஒப்பிடணும். இது வந்து ரெண்டுமே வந்து சமம் கிடையாது, நாட் ஈக்குவல்ட்டு. ஓகேங்களா? டெல் எஃப்பும் டிஎஃப்பும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ ரெண்டையும் ஒப்பிடணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் கழிக்கணுங்களா? ஏற்படும் பிழையை வந்து டெல் எஃப்லேருந்து டிஎஃப்பை மைனஸ் பண்ணணும். டெல் எஃப்போட மதிப்பு என்ன? 3.125ங்களா? மைனஸ் 2. 3லேருந்து 2 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 1.125. இதுதான் வந்து ரெண்டையும் ஒப்பிடுற வேல்யூ. ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாங்களா? இதிலே செகண்ட் சம்மு என்ன பண்ணணும்? நம்ம டிஎஃப் டிவைடட் பை டிஎக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையிட்ட என்ன கிடைக்கும்? இது வந்து 2xன்னு வந்துடும். அதாவது பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். பவர்லேருந்து ஒன்றை குறைச்சிக்கணும். அப்போ 1ன்னு வரும். அது போட தேவையில்லை. அடுத்தது 2 இன்ட்டு எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் 2 மட்டும் வருங்களா? ஏன்னா எக்ஸை பண்ணனா 1. அடுத்தது கான்ஸ்டண்ட்டை பண்ணனா 0 வந்துடும். இப்போது டிஎஃப் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? 2x + 2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வந்துடுங்களா? இந்த வகுத்தில் இருக்கிறது இந்தாண்டு வரும்போது பெருக்கல்ல மாறிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இதுக்கு வேல்யூ பிரதிடணுங்களா? டிஎஃப் ஈக்குவல்ட்டு இதோட மதிப்பு என்ன? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 0.5 ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸோட மதிப்பு 0.1. ஓகேங்களா? இதை எப்படி பண்ணலாம்? பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? I2 10ங்களா? 10னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது மைனஸ் 1ன்னு மட்டும் வரும். ஏன்னா புள்ளி வச்சா 0க்கு மதிப்பு கிடையாது. ப்ளஸ் 2 இன்ட்டு 0.1ங்களா? ப்ளஸ் 2லேருந்து மைனஸ் 1 கழிச்சா ப்ளஸ் 1. 1ஆல் 0.1 பெருக்கணுமா? 0.1 தான். அப்போது டிஎஃப்போட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டெல் எஃப் கண்டுபிடிக்கணுங்களா? டெல் எஃப் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் இன்ட்டு என்ன வரும்? மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன? மைனஸ் 0.5ங்களா? ப்ளஸ் டெல் எக்ஸோட மதிப்பு 0.1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு மைனஸ் 0.5. ஓகேங்களா? இப்போது எஃப் ஆஃப் 1 அதாவது 1லேருந்து 0.5லேருந்து 1 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 0.4ன்னு கிடைக்குங்களா? 0.4 மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 0.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம 0.4ன்னு பிரதிடணுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன? x² + 2x + 3. ஓகேங்களா? x² என்ன பண்ணணும்? மைனஸ் 0.4 ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 2 எக்ஸோட மதிப்பு மைனஸ் 0.4 ப்ளஸ் 3ங்களா? அவ்வளோதான், இது முடிஞ்சது. அடுத்தது மைனஸ் இங்கே என்ன இருக்குது? எஃப் ஆஃப்
-0.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், -0.5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு -0.5 ப்ளஸ் 3ங்களா, இதுதான் வந்து f(x)ஓட மதிப்பு. அதோட அந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூகளை பிரதியிடணும். ஓகேங்களா. இப்போது -0.4 -0.4 பெருக்கினா என்ன பண்ணணும், ஸ்கொயர்னால் அதை 2 முறை பெருக்கணுங்களா. அப்போ 16 16னா 0.16 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு -0.4ஓட 2 பெருக்கினா என்ன கிடைக்கும், -0.8ன்னு கிடைக்குங்களா. ப்ளஸ் 3. ஓகேங்களா. இதுலேருந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் வேல்யூலாம் கூட்டினா 3ஐயும் 0.16ஐயும் கூட்டினா 3.16ன்னு கிடைக்கும். இதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும், 5 25ங்களா, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். -2 முறை பெருக்கிறதுனால ப்ளஸ்ன்னு வந்துடும். 5 25 0.25ன்னு வரும். அடுத்தது மைனஸ் 2 10ங்களா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோமா 1ன்னு வரும். ப்ளஸ் 3. ஓகேங்களா. இப்போது இது என்ன பண்ணணும், ப்ளஸ் வேல்யூலாம் கூட்டணுங்களா. ப்ளஸ் வேல்யூ கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு, 3.16 -0.8ன்னு வரும். மைனஸ் இங்கே என்ன கிடைக்கும், இது என்னது 3, அதாவது 3 ப்ளஸ் 3 இங்கே -1 ப்ளஸ் 2ன்னு வந்துருங்களா. ப்ளஸ் 2ஐயும் 0.25ஐயும் பெருக்கணும், கூட்டினோமா 2.25ன்னு கிடைக்கும். இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 3.16லேருந்து 0.8 கழிச்சோமா நமக்கு இது 11ல் 8 கழிச்சா என்ன வரும், 3ங்களா. 3 இங்கே 2 மட்டும் இருக்கும், 2.36ன்னு வரும். ஓகேங்களா. இப்போது இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2.36ங்களா, -2.25 2.36 -2.25ங்களா. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2.36 2.25 மைனஸ் பண்ணால் 6ல் 5 கழிச்சா 1, 3ல் 2 கழிச்சோமா 1, 2ல் 2 கழிச்சா 0 0.11. இது வந்து டெல் எஃப்போட மதிப்பு. ஓகேங்களா. இப்போது டிஎஃப் என்ன கிடச்சிருக்கு, 0.1, டெல் எஃப் 0.11. அப்போ ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டு. ஓகேங்களா. டிஎஃப்பும் டெல் எஃப்பும் நாட் ஈக்குவல்ட்டு. அப்போ இது ரெண்டையும் ஒப்பிடணுன்னா என்ன பண்ணணும், நம்ம டெல் எஃப்லேருந்து டிஎஃப்போட மதிப்பை மைனஸ் பண்ணுங்களா. டெல் எஃப்போட மதிப்பு 0.11 மைனஸ் டிஎஃப்போட மதிப்பு 0.1ங்களா. அப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0.01ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து ரெண்டையும் ஒப்பிடுறதுக்கான வேல்யூ. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம்.